ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி ரெசிபீஸ் பை நர்கீஸ். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பொட்டேட்டோ வச்சு தாங்க பண்ண போகிறோம். நான் இன்னைக்கு குழந்தைங்களெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலான்னு நினச்சிருக்கிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சைஸில் உருளைக்கிழங்க குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க. அதை அந்த பாத்திரத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அது நல்லா வேகட்டும். நான் இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேகிற அளவுக்கு ஒரு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுருந்தேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாத அளவுக்கு அதை பார்த்து எடுத்துக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. அது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் ஒரு இஞ்சி இடியில் 7லேருந்து 8 வரைக்கும் பூண்டு எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக தட்டினாலே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு நல்லெண்ணெயில் தான் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட பண்ணிக்கோங்க. நம்ம தட்டி வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு, அதை இதில் சேர்த்துடலாம். லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அது ஓவர் குக் ஆகிட வேண்டாம், அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு பூண்டை போட்டுக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கை அது கூட சேர்த்துடுங்க. அடி பிடிச்சிடக்கூடாது, அதனால லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க. ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அது போக இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுறதுனால இன்னும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கிறேன். அப்போ தான் நல்லா டார்க் கலரில் வருங்கிறதுக்காக. நான் என் குழந்தை சாப்பிடணுங்கிறதுக்காக கொஞ்சம் உரப்பு கம்மியாகவே போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை உரப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நம்ம இன்னைக்கு நான்ஸ்டிக் பேனில் பண்ணாததுனால அடி பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நான் இன்னைக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிருக்கிறதுனால அடி பிடிக்கிறது வாய்ப்புகள் கம்மி தான். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. சூப்பராக அழகாக வெந்துடுச்சு. நான் இன்னைக்கு இந்த உருளைக்கிழங்க நல்லா தயிர் சாதத்துக்குள்ள தாங்க எடுத்து சாப்பிட்டுக்க போகிறேன். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஈஸி ரெசிபீஸ் பை நர்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.